டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் குப்தர்கள் பற்றி கேட்ட கேள்விக்கு வந்து ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 தான். நிறைய கேள்வி இருக்குது. நான் பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியோட மற்ற இதுக்கும் வந்து ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட எண்ட்லேயும் அந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா? அதை நீங்கள் செக் பண்ணாலே மற்ற ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் வரும். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர். இது வந்து கேள்வி நல்லா கவனிக்கணும். குப்த பேரரசை தோற்றுவித்தவர், ஓகேங்களா? குப்த பேரரசை தோற்றுவித்தர்னா யார் வருவார்? ஸ்ரீகுப்தர். சகாப்தத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு வரும்போது யார் வருவார்னா முதலாம் சந்திரகுப்தர். இது ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அந்த சகாப்தன்ற முதல் 2 எடுத்து பாருங்கள், சாக, ஓகேங்களா? அதை சாபத்துன்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. சந்திரன்லேருந்து விழுந்தான்னா செத்துரும் இல்லையா? அப்போ வந்து சகாப்தத்தை தோற்றுவித்த சந்திரன், ஓகேங்களா? சந்திரன் வரும், ஞாபகத்தில் வச்சுங்க. முதலாமா இரண்டாமா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2மே ஆப்ஷனில் இருக்குது. தோற்றுவித்தவர்னா யாராக இருப்பார்? முதல்ல வந்தவர் தானே இருப்பார். அப்போ முதலாம் சந்திரகுப்தர், ஓகேங்களா? சந்திரன்லேருந்து விழுந்தானது செத்துருவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சாக சந்திரன். எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்தூன் கல்வெட்டை வெளியிட்டார்? ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரன் இது கடல் இல்லையா? அது வந்து இது அளக்க முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கும், பெருங்கடல் இல்லையா? சமுத்திரம்னா அளக்க முடியாது. அப்போ அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரம் அளக்க முடியாது, சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி வந்து எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும் இல்லையா? நிலாவும் அதே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? அப்போ சந்திரன் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 2ஆம் சந்திரகுப்தன்றது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி எப்பவுமே 2ஆவது தான் வரும். இதுக்கப்புறம் தங்கத்துக்கு அப்புறம் தான் வெள்ளி வரும். அப்போ 2ஆம், ஓகேங்களா? வெள்ளினா 2ஆம், தங்கத்துக்கு அப்புறம் 2ஆம், அப்புறம் வெள்ளி சந்திரன் கலர் இல்லையா? வெள்ளை கலரில். இப்போ 2ஆம் சந்திரகுப்தர். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். வசுபந்துன்னு இருக்கு, அந்த பந்துன்ற மட்டும் பாருங்கன்னா, பந்து வந்து தண்ணியில் மிதக்கும் இல்லையா? அதே மாதிரி சமுத்திரத்துலேயும் மிதக்கும். அப்போ சமுத்திரம் அப்புறம் பந்து அந்த மாதிரி லிங்க் பண்ணிங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து யாரை ஆதரித்தார்? வசுபந்துவை ஆதரித்தார். கிரேக்க வரலாற்றின் பெர்கலியன் காலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்கள் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார்? ஆன்சர் வந்து பார்னெட். வந்து முக்கியத்துவம் வருது இல்லையா? அது மட்டும் பார்த்துங்க. இப்போதைக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நெட்டு வந்து முக்கியம் இல்லையா? அந்த முக்கியத்துவம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலே பார்னெட்டு ஞாபகம் வச்சுங்க. பார்க்குறதுக்கு நெட்டு, அதான் பார்னெட்டு. பார்க்குறதுக்கு நெட்டு முக்கியம், ஓகேங்களா? இந்த முக்கியம் வந்து இந்த இது ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குப்தர்கள் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகை வந்து முடியாட்சி. குப்தர்கள் மட்டும் இல்லையா, மன்னர் ஆட்சினாலே இது முடியாட்சி தான் வரும். குப்தர்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த மன்னர் ஆட்சி இருந்தாலும் முடியாட்சி. இப்போ என்ன மாதிரி ஆட்சி நடக்குது? இப்போ மக்கள் ஆட்சி. அதுக்கு முன்னாடி அரசர்கள்லாம் இருந்தாங்களே, அப்போ வந்து முடியாட்சி. கவிராஜானா சமுத்திரகுப்தர். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுன்னா, நீச்சல் தெரியாமல் சமுத்திரத்துக்கு போனோன்னா கவின்னு போய்டும் இல்லையா? அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. கவின்னு போய்டும், ராஜாவாக இருந்தாலும் சரி, ஓகேவா? இது சமுத்திரம், அதான் கவி, ராஜா, சமுத்திரம். கவின்னு போய்டும்னா இது கவின்னு போய்டும், ராஜா, கவி, ராஜா. எது? சமுத்திரம். நீச்சல் தெரியலனா சமுத்திரம் வந்து இது அலை வந்து அப்படியே கவின்னு போய்டும், ஞாபகத்தில் வச்சுங்க. எந்த கூற்று வந்து தவறுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, நாணயங்களின் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. இது ரைட்டு, புக்கிலே கொடுத்துருக்கோம். நாணயம் அப்படிங்க இருக்கும், ரவுண்டாக இருக்கும்ல, சந்திரன் மாதிரி. அப்போ சந்திரன். அப்புறம் நாணயம் என்ன வரும்? கேலண்டரில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும் இல்லையா? பொற்காசுலாம் அப்படியே கீழே கொட்டுற மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? மகாலட்சுமி தான் அந்த தேவின்ற வார்த்தை மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. நாணயம்னா சந்திரன், அப்புறம் தேவி. மகாலட்சுமி வந்து தேவின்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க, ஹிண்ட் மாதிரி. அடுத்தது ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா, அரிசனர் வந்து சமுத்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் வருவார். இங்கே தப்பாக கொடுத்துக்கிறாங்க, அதுதான் தப்பு. இது வந்து தசாவதாரம் படத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? பெருமாளுடைய சிலையை
சமுத்திரத்தில் போடுற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஹரினான்னு இது பெருமாள் இல்லையா, ஹரிசேனர் சமுத்திரன்னு வரணும், நாங்கள் மாற்றி கொடுத்துறாங்க, அதுதான் தப்பு. அடுத்தது, சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது. ரைட்டு. ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், சமுத்திரத்தை வந்து அளக்க முடியாதுன்ற மாதிரி. அலகாபாத் தூண் கல்வெட்டுனா சமுத்திரகுப்தர் தான். அடுத்தது, ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது. இதுவும் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது வந்து அந்த வின்னர் காமெடி வரும் இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணுவோம், ஹீரோயின் பார்க்கறதுக்கு போவாங்க இல்லையா, ஒரு மலை மேலே ஏறி போய் ஒரு கல் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பூசாரி ஒருத்தர் இருப்பார், அவர் மேலே அடிச்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, வெட்ட வருவாங்க இல்லையா, அதான் கல்வெட்டு. உடனே ஓடுவாங்க, ரன் பண்ணுவாங்க. ஈரான் ரன் பண்ணுவாங்க, ஏன் வெட்ட வராங்க, ஈரான் கல்வெட்டு. உடனே என்ன பண்ணுவார், வடிவில் போய் தண்ணியில் குச்சிருவார், அதான் சமுத்திரத்தில் குச்சிருவார், ஞாபகத்தில் வச்சுங்க. ரன் பண்ணி போய் சமுத்திரத்தில் குச்சிருவாங்க. ஓகேங்களா, ரன் பண்ணுறாங்க, ஏன் வெட்ட வராங்க, அதான் ஈரான் கல்வெட்டு. போய் சமுத்திரத்தில் குச்சிருவார் இல்லையா வடிவேலு, அந்த காமெடி ஞாபகத்தில் வச்சுங்க. மேராலியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இது வந்து மேரோலினாலே அந்த இரும்பு தூண் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஷார்ட்கட் வந்து மேரோலி வச்சு தான் போட போகிறோம். மேரோலினா மெகா ஒளி, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க, நிறைய ஒளி. சரிங்களா, ஒரு சந்திரன் இருந்தால் கொஞ்சம் ஒளி வரும், 2 சந்திரன் இருக்கும்போது மெகா ஒளி. அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் தான் மெகா ஒளி இருக்கிற இரும்பு தூண். ஓகேங்களா, ஆனால் இதில் யாரை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் பற்றி தான் அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதே ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவி சந்திரகுப்தன் வந்து யாரோடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே பாருங்களேன், தேவி சந்திரகுப்தன் அதிலே வந்துச்சு. அப்போ சந்திரகுப்தரை பற்றினது. இப்போ அது வந்து முதலாவதா இரண்டாவது தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். தேவின்னு வருது இல்லையா, தேவினா நமக்கு 2 பேர் ஞாபகம் இருக்கும். யார், ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 2 பேர் இருக்காங்க இல்லையா, அப்போ 2 பேர் பற்றினது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னா ஹிந்தியில் வரும்ல, ஏக்கு தோ, அந்த தோல் அந்த தாவோட வர்க்கமாக வருது பாருங்க, தேவி. ஓகேங்களா, தாவோட தோ தேவி, இது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா. அப்படின்னா தேவினாலும் இது ஸ்ரீதேவி மூதேவி 2 பேர் தான், 2 பேர் பற்றின வரலாறு, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, பாகியான் இருக்கிற சீன பயணி அப்போ வந்து புத்தருடைய அவைக்கு வந்து எந்த வருடம் வந்தார்னு பார்த்தீங்கன்னா 401 410 ஏடி. ஓகேவா, அதாவது கிபி. இந்த 401 410 அந்த 01 அப்படியே திருப்பி போட்டாலே அப்படியே வந்துடும், 0110. யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக் கடல் வரை பரவி இருந்தது? ஏற்கனவே ஒருத்தருக்கு ஷார்ட்கட் சொன்னோம் இல்லையா, மெகா ஒளி இரண்டாம் சந்திரகுப்தர். அதேமாதிரி பரவி இருந்ததுன்னு எதுங்க, ஒளி எப்படி பரவுது, அப்போ 2 சந்திரன் இருக்கும்போது நல்லா பரவி இருக்கும், அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. மெகா ஒளிக்கு ஷார்ட்கட் சொன்னாலே அதேமாதிரி தான். ஓகேங்களா, பெரிய ஒளி 2 சந்திரன் வந்தால் வரும், அப்போ நல்லா பரவி இருக்கும். அப்போ ஆட்சி காலம் வந்து யாருடைய ஆட்சியில் வந்து பரவி இருந்ததுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்து இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், சமுத்திரகுப்தர் என்பவரின் கல்தூணில் ஹரிசேனர் கல்வெட்டை பொறித்தார். ஏற்கனவே ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா, தசாவதாரம் படம் ஞாபகத்தில் சொன்னேன். அதனால் இது பெருமாளை வந்து சமுத்திரத்தில் போடுற மாதிரி சீன் வரும் இல்லையா, ஹரினா பெருமாள். ஓகேங்களா, சமுத்திரகுப்தர் ஹரிசேனர். அடுத்து பொறுத்துக்க, இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2143 வரும். ஓகேவா, மகாபாரதி கிருதா வந்து படைத்தளபதி. இது வந்து நம்ம பிகில் படம் இருக்குல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. பாலு, இந்த பாலதி வந்து பாலு ஞாபகம் வச்சுங்க, பாலு. வேறு எதுக்கும் வந்து பாலு வராது. ஓகேவா, பாலு. பிகில் படம் இது அது சின்ன பால் இல்லை, பெரிய பால் இல்லை, அது மெகா பாலு. அதை வந்து யார் வந்து அடிப்பா, ஃபுட்பால் டீம், அது படை ஞாபகம் வச்சுங்க, படை. ஓகேவா, கூட யார் இருப்பா, தளபதி இருப்பார் இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஃபுட்பாலு மெகா பாலு, படம் இருக்கும் அடிக்கிறதுக்கு, கூட தளபதி இருப்பார், இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க.
அடுத்தது வந்து மகா மகாஸ்வபதினா அஸ்வம் ஒன்று இருக்கு இல்லையா, அஸ்வனா குதிரை. ஓகேவா, அஸ்வமேத யாகம்லாம் நடத்துவாங்க இல்லையா, அஸ்வனா குதிரை, அப்போ குதிரைப்படை தளபதி. அடுத்தது மகா பிலுபதி வந்து யானை படை தளபதி. வந்து யானை வந்து என்னது, யானை வந்து பிளிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ யானை இங்கே பில்லுன்னு இருக்கும் பாருங்க, பிலுபதி யானை பிளிரும், அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகா தண்டநாயக வந்து தண்டனை யார் தருவா, நீதிபதி தான் தருவார், அப்போ தலைமை நீதிபதி. ஓகேவா, இது வந்து இது கூட வந்து புக்கில் ஒன்று இருக்கும், அதே ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம என்ன படித்தோம் அங்கே, மகா பாலகிருதா படித்தோம், அங்கே நாங்கள் படித்தோம் படை தளபதி. ஓகேவா, இங்கே வந்து அதே தான் கொடுத்துருப்பாங்க, படை தளபதி தான், ஆனால் கூட குதிரைன்னு சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே பாலகிருதா, இங்கேயும் படையின் தளபதி, ஆனால் இங்கே காலாட்படை. ஓகேங்களா, வெறும் பாலகிருதானா காலாட்படையின் தளபதி, மகாபாலதிகிருதானா குதிரைப்படை தளபதி. முன்னாடி பேட்சில் என்ன படித்தோம், வெறும் படை தளபதினு படிச்சிருப்போம். ஓகேவா, இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இது வந்து ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். வெறும் பாலகிருதா, இது சின்ன பால்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம காலிலே வச்சிடலாம். இந்த மகாபால் பெரிய பால்னால் குதிரை வந்து தேவைப்படும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம அடித்தா வந்து நவுறாது, குதிரை வந்து வேகமாக தட்டினா தான் போகும், அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் வந்து தாமிரலிப்தி. இதுக்கு வந்து 2 ஷார்ட்கட் சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு ஸ்கூல் பையன் வந்து லேட்டாக போகிறான், அதாவது தாமதமாக போகிறான், அதான் வந்து எப்படி தாமிரலிப்தி, தாமதமாக போகிறான். ஏன்னு கேட்டால் கீழே வேண்டேன்னு சொல்கிறான், நம்ம வச்சுங்க கிழக்கு. ஓகேங்களா, கீழே வேண்டேன், அது கிழக்கு, தாமதம்னா தாமிரலிப்தி, இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்பவுமே சூரியன் வந்து உதச்சதுக்கு அப்புறம் தானே எழுந்துப்போம், சூரியன் எந்த பக்கம் உதயுது, கிழக்கில் உதிச்சதுக்கப்புறம் தான் இது தாமதமாக எழுந்துப்போம் நம்ம, தாமிரலிப்தி, கிழக்கு தாமிரலிப்தி, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். குப்தர் காலத்துலேருந்து நில வகைக்கு ஷார்ட்கட் பார்ப்போம். இது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். சேத்திரானா சேரு ஞாபகத்தில் வச்சுங்க, வேளாண் நிலம் எப்படி இருக்கும், சேராக இருக்கும் இல்லையா, அப்போ 1க்கு வந்து 2, ஆக்சுவலாக இதுக்கும் வந்து என்ன வரும்னா 2143 தான் ஒரு ஆன்சர், 2143. சேத்திரானா வேளாண்மைக்கு உகந்த நிலம். அடுத்தது கிலோன்னு இது தராசில் வந்து கிலோ கணக்கில் எடை போடுவாங்க இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது அபரகதானா வனநிலம். இது அபரகதானா அபராதம் ஞாபகத்தில் வச்சுங்க, வனப்பகுதியில் போனால் அபராதம் போட்டுருவாங்க, போகக்கூடாது, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கதைன்னு இருக்குது பாருங்கள், கதைனா ஞாபகம் வரும், ராமாயணம் ஞாபகம் வரும் இல்லையா, ராமாயணத்தில் வனத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா ராமரை, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது வசதி ஞாபகத்தில் வச்சுங்க. குடியிருப்புக்கு உகந்த நிலம், குடியிருப்பு எப்படி இருக்கணும், வசதியாக இருக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் நாலந்தா. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், பழமையான பல்கலைக்கழகம் நாலந்தான்னு. தெரிலனா எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, பல நாள் பழசு நாலந்தா, அப்படி 4 நாளே ஒத்துப்பாங்க, பல நாளாக இருக்கு இல்லையா, நாலந்தா. அப்புறம் கிபி 5, இது வந்து நூற்றாண்டு ஞாபகத்தில் வச்சுங்க, நாலந்தா 4ன்னு வருதா, 4, 5 அப்படியே அத்தனை நம்பர் வரும், கிபி 5, நாலந்தா 5ஆம் நூற்றாண்டு. அது பொறுத்துக வராக மீரர் வந்து யாருன்னா வானியல் அறிஞர். மழை வரலன்னா கூட எப்படி சொல்லுவாங்க, அப்படி மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. வராத மழையை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. வானியல் அறிஞர், அப்பயே வந்து அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. மழை வராது, ஆனால் வந்து மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அடுத்து காளிதாசர் வந்து எல்லாருக்குமே தெரியும், சமஸ்கிருத புலவர்னால் அந்த ஷார்ட்கட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது அமரசிம்ஹர். அமர அந்த மாகுபலி காப்படுங்க, அகர அப்படியே வரும், அகராதியியல் ஆசிரியர், அகர அப்படின்னா அகராதி புச்சவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வாக்கியம் இருக்குது, அகராதி புச்சவங்கிட்டலாம்
அப்படின்னு சொல்லுவாங்க. அகராதி பிடிச்சவங்ககிட்ட எப்பவுமே அப்படியே கொஞ்சம் அமர வச்சு பொறுமையாக பேசணும். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது வந்து அப்படின்னா அமர அகர அந்த ஒரே மாதிரியே வரும் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது தன்வந்திரி, தனக்கு ஏதாவது வந்தால் நோய் ஞாபகம் வச்சு தனக்கு ஏதாவது வந்தால் யாரை பார்ப்போம்? மருத்துவரை பார்ப்போம். ஆரியபட்டர் இந்தியாவின் நியூட்டன். ஆரியபட்டர்னா ஆரியர்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஆரியர்கள் வந்து நியூவாக வந்தவங்க தானே இந்தியாவுக்கு. அப்போ நியூட்டன், ஆரியபட்டர், அதாவது இந்தியாவுக்குள்ளே புதுசாக வந்தவங்க தான் ஆரியர்கள். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. ஆரியர்கள் நியூ. அது ஸ்கந்தகுப்தர்னா நம்ம கந்தன் தெரியல, முருகர் ஞாபகத்தில் வச்சுங்க. கந்தன்னா ஸ்கந்தகுப்தர், ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. முருகர் தான் வந்து ஹீரோ. அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. சந்திரகுப்தர் 2 சாகர்களை அழித்தவர். ஏற்கனவே சந்திரகுப்தர் 1க்கு ஒரு கேள்வி பார்த்துருப்போம். என்ன கேள்வி? குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர். இந்த சாக அந்த மாதிரி வந்தாலே சந்திரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா? ஆனால் அது யார்? முதலாம் சந்திரகுப்தர். சந்திரலேருந்து விழுந்தால் செத்துருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா? சகாப்தத்தை தோற்றுவித்தவர்னால சந்திரகுப்தர் 1 முதல்ல வந்தவர் தான் தோற்றுவித்தார். இங்கே வந்து சாகர்கள், இங்கே சாகன்னு வந்து அப்போ சந்திரகுப்தர் தான் வருவார். 101 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன்னா, சாகர்கள்னால் இது சாக ஏற்கனவே செத்து போயிட்டாங்க ஞாபகத்தில் வச்சுங்க. செத்து போனவங்கள 2வது வந்து அழித்தார். ஓகேங்களா? சாகர்களை அழித்தவர். ஏற்கனவே செத்து போயிட்டாங்க சாக. ஓகேங்களா? அவன் மறுபடியும் அழித்ததுனால சந்திரகுப்தர் 2 ஒரு ஞாபகத்தில் வச்சுங்க. காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். இந்த உலகம் வந்து ஷேக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லாருமே காலி ஆகிடும். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. காளிதாசர், ஷேக்ஸ்பியர். ஊனர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தனர். ஓகேங்களா? ஸ்கந்தகுப்தர்னு யாரை ஞாபகம் வச்சு சொன்னால் கந்தன். முருகரை வந்து ஞாபகம் வச்சு சொன்னால் முருகர் கூட யார் இருப்பா? ஔவையார் இருப்பாங்களா? ஔவையார் வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சுல அப்படின்னு நினைப்பாங்க, ஊனி நடப்பாங்க ஞாபகம் வச்சுங்க. ஊனர்கள்னால் கந்தன், ஸ்கந்தகுப்தர் அந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து குப்த அரசரோட கால வரிசை. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர் வருவார். எப்போயுமே ஆரம்பிக்கும் போது எப்படி போடுவாங்க? ஸ்ரீன்னு போடுவாங்க. இப்போ பத்திரிகைலாம் வச்சு ஒரு ஸ்ரீ போட்டு சாமி பேர் போட்டு துணைன்னு போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் வந்து கடோர்கஜன் வருவார். அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அப்புறம் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமகுப்தர், அதுக்கப்புறம் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் வருவார். ஓகேங்களா? 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் தான் குமாரகுப்தர் வருவார். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் குமாரகுப்தர் வருவார். ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஃபஸ்ட்டு சந்திரன்னா, அதுக்கப்புறம் சந்திரன் வந்து சமுத்திரத்தில் தெரிஞ்சனா இன்னொரு சந்திரன் தெரியும். ஓகேங்களா? சந்திரன் வந்து சமுத்திரத்தில் தெரிஞ்சால் இன்னொரு சந்திரன் தெரியும். அப்போ முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரம், அதுக்கப்புறம் வந்து சமுத்திரத்தில் ஒரு சந்திரன் தெரியுமே நான் வச்சு 2ஆம் சந்திரகுப்தர் வருவார். ஓகேங்களா? இப்போ சந்திரகுப்தர் வரத்துக்கு முன்னாடி ஒரு பேரை போட்டுடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முதலாம் சந்திரகுப்தர் முன்னாடி கடோர்கஜன் போட்டுருங்க. அடுத்து வந்து சந்திரகுப்தருக்கு முன்னாடி வந்து யார் வருவார்னா ராமகுப்தர் வருவார். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணு பக்தர். ஓகேவா? அதனால் அவன் பையனுக்கு வந்து ராமர்ன்ற மாதிரி பேர் வச்சு தான் ஞாபகம் வச்சுங்க. ராமகுப்தரும் 2ஆம் சந்திரகுப்தரும் உங்களோட பசங்க தான். ஓகேங்களா? ராமகுப்தர் வருவார். அதுக்கப்புறம் வந்து தான் 2ஆம் சந்திரகுப்தர் வருவார். 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து குமாரகுப்தர் அதுக்கப்புறம் தான் வருவார். ஒருத்தன் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவியவர்னு குத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் 2ஆம் குமாரகுப்தர் வருவார். சமுத்திரகுப்தரோட பையன் தான் வந்து ராமகுப்தர். ஓகேங்களா? ஏற்கனவே சமுத்திரகுப்தர் இந்த ஹரிசேனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ராமகுப்தர் இந்த ராமன்ற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுங்க. 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா வரிசை. யார்? முதலாம் குமாரகுப்தர் தான் வருவார். சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர். ஆன்சர் வந்து பாஸ்கர் வர்மன். வந்து பேரை பாருங்கள், பேரை பார்த்தாலே பாஸ்கர் இந்த காலத்து பேர் மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம அதை ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. மற்ற 3 பேர் வந்து இவர் காலத்தில் இறந்தவர் தான். புஷ்யவர்மன், விஷ்ணு கோபால்,
ஸ்ரீமேகவர்மன். இது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நமக்கு ராமாயண கதை தெரியும் இல்லையா? அதில் வந்து ராவணன் வந்து புஷ்பக விமானத்தில் தான் சீதையை வந்து இட்டுன்னு போன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கதை, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதை வந்து யாரோ வந்து ராமர்கிட்ட சொல்கிற மாதிரி, அதாவது விஷ்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி. இதான் ஷார்ட்கட்டு. நான் சொல்கிறாங்க, புஷ்பக விமானத்தில் மேகத்தில் பறந்து சீதையை எட்டுன்னு போன்னு தான் விஷ்ணுக்கிட்ட சொன்னாங்க. இதான் கதை. புஷ்பக விமானம் இது புஷ்யவர்மன் மேக வழியாக எட்டுன்னு போனாங்க. பறந்து மேகத்தெல்லாம் கடந்து போனாங்கன்னா ஸ்ரீ மேகவர்மன். அதை வந்து யார்கிட்ட சொன்னாங்க? ராமர்கிட்ட சொன்னாங்க. விஷ்ணு கோபால். சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணு பக்தன் இல்லையா? அதனால் விஷ்ணு கோபால் அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்படிலாம் ராமர்கிட்ட சொன்னாங்க இல்லையா? ராமன் தான் விஷ்ணு. அப்படியே ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் விதவை தீக்குளிப்பு நிகழ்ந்தது? நான் வந்து குப்தர்கள் தான் ஆன்சரு. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட்கட்டாக தான் சொல்கிறேன், சரிங்களா? யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தீ குளிக்கிறவங்க எப்படி குதிப்பாங்க? குப்பு குப்புன்னு எரியிறதுல தானே குப்பு குப்புன்னு எரிஞ்சுன்னு இருக்கும், அதில் வந்து குதிச்சிருவாங்க இல்லையா? அதான் குப்தர்கள். குப்பு குப்புன்னு எரியிற தீயில் தான் குதிப்பாங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. வீட்டிலலாம் எப்படி இருக்கும்? வீட்டிலலாம் சின்னதாக இருக்கும் தீ, சரியா? அதெல்லாம் வந்து குதித்தா வந்து யாரும் இறந்து போக மாட்டாங்க. அதனால் வந்து நல்லா எரியும் குப்பு குப்புன்னா. குப்தர்கள்லாம் வச்சுங்க, குப்பு குப்புன்னு எரியிற இதில் குதிச்சிருவாங்க. அடுத்து எது சரியானவன்னு கேட்குறாங்க. கடைசி பாருங்க, உடன்கட்டை ஏறும் பழக்கம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அது வந்து வழக்கில் வந்து இருந்துச்சு இல்லையா? நமக்கு தெரியும். இதை வந்து ஹிண்ட்டாக வச்சுக்கோங்களா. இதை வச்சிங்கனாலே பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது. இது வந்து தவறு, ஓகேங்களா? இந்த இது வச்சுக்கினால நீங்கள் போதும் இல்லையா? இப்போ வந்து தீ குளிக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து வீட்டில் எப்பவுமே நடக்காது. ஏற்கனவே சொன்னேன், வீட்டில் வந்து தீயெலாம் அவ்வளோலாம் மூட்ட மாட்டாங்க இல்லையா? ஷார்ட்கட்டுக்காக தான் இதை சொல்கிறேன். வெளியே தான் வந்து நான் சொன்னேன், பயங்கரமாக தீ எரியும் இல்லையா? அதில் தான் குதிப்பாங்க. அது வந்து பொது இடமா தான் இருக்கும். அது ஒரு ஹிண்ட்டு மாதிரி வச்சுக்கணும். இது வந்து பொது நிகழ்ச்சி தானே, இது ஒரு பொதுவான இது. அது பொது நிகழ்ச்சியில் அது வந்து ஹிண்ட்டு மாதிரி இதை லிங்க் பண்ணுங்கள். பெண்களுக்கு தடை இருந்தது தவறு, ஓகேங்களா? தீ குளிக்கிறது மேக்ஸிமம் பொதுவான இடத்துல தான் நடக்கும். அது ஹிண்ட்டு மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் முதல் ரெண்டும் வந்து ரைட்டு. குப்த அரசர்கள் தங்களை பரமபாகவதர் என்று அழைத்து கொண்டனர். இது அப்படியே பார்த்து வச்சுங்க. வேணால் வந்து இந்த பரமபாதம் இருக்கு இல்லையா? அது அப்படியே குப்புன்னு மேலே போகும், குப்புன்னு கீழே வந்துடும்ல. ஏனியில் எதுனா இப்படி பரமபாகவதனா பரமபாதம், அது மாதிரி பரமன் எதாவது ஞாபகம் வச்சுங்க. ஏனியில் எதுனா குப்புன்னு மேலே போடும், பாம்புனா குப்புன்னு கீழே வந்துடும். குப்தர்கள், குப்புன்னா குப்தர்கள் ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அடுத்தது சீனாவுடனும் ரோமுடனும் வியாபாரம் செழித்தது. இது வந்து சீனர்கள் வந்து மீசை பார்த்தா தெரியல, பெருசாக இருக்கும். ரோமம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? சீனர்களுக்கு ரோமம் அதிகமாக இருக்கும், மீசை பெருசாக இருக்கும். அது வந்து அவங்க வந்து டீலாம் குடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், கப்பில் வந்து படும், கப்பில் உள்ளேயே போயிடும். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. கப்புன்னா குப்தர்கள், அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. கப்புன்னு, ஓகேங்களா? கப்பில் வந்து படும், அந்த மாதிரி ஹிண்ட்டு மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. இந்தியாவில் இந்து பண்பாடு டேஷ் ஆட்சியின் வந்து உச்சத்தை அடைஞ்சதுன்னா வந்து அப்படியே குப்புன்னு மேலே வந்துச்சு, அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? ஷார்ட்கட்டுக்காக குப்புன்னு அப்படியே மேலே வந்துச்சு இந்து பண்பாடு, குப்தர்கள். விசாக தத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் பார்த்திங்கன்னா 2, 4 தான். முத்திர ராட்சசம், தேவி சந்திர குப்தம். இது வந்து விசாகதத்தர்னா விசா ஞாபகத்தில் வச்சுங்க. விசா வாங்கிறது வந்து தேவின்றவங்க வந்து போகிறாங்க, ஓகேங்களா? விசாகதத்தர்னா விசா, தேவி சந்திரகுப்தர், தேவி வந்து போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சீல் போட்டு குத்துறாங்கன்னா முத்திரை வந்து குத்தி தராங்க. ஓகே, அக்செப்டட். அந்த மாதிரி அக்செப்டட், ரிஜெக்டட், சீல் குத்தோம் இல்லையா? அந்த மாதிரி அக்செப்டட், அந்த மாதிரி முத்திரை குத்தி அனுப்புகிறாங்கன்னா வச்சுக்கோங்க. முத்திர ராட்சசமும் தேவி சந்திரகுப்தமும் விசாகதத்தர் எழுதுனது. இந்த காவிய தரிசனம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று அது வந்து தண்டி எழுதியிருப்பார். தண்டி வந்து இன்னொன்றும் எழுதியிருப்பார், தசகுமார காவியம்னு. வந்து தண்டினா தண்டிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் தண்டிப்பாங்கன்னா போலீஸ்லாம் வந்து தண்டிப்பாங்க இல்லையா?
வந்து காக்கி கலர் ட்ரெஸ் போட்டிருப்போம். நம்ம காவின்னு ஞாபகத்தில் வச்சுங்க ஷார்ட்கட்காக. காவி ட்ரெஸ் போடுறவங்க தண்டிப்பாங்கன்னா, காவினா காவிய தரிசனம், தண்டிப்பாங்கன்னா தண்டி. தண்டிச்சா என்ன பண்ணுவாங்க, அந்த தசைலாம் வலிக்கும் அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேங்களா? அதை நிற்க வைப்பாங்க அந்த மாதிரி எதனா ஞாபகத்தில் வச்சுங்கன்னா, தசைலாம் வலிக்கும். தசகுமார காவியம். பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர் வராகமிஹிரர். ஆப்ஷனில் ஆரியபட்டா வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏற்கனவே நான் பார்த்தோம், வராகமிஹிரர்னால் வானியல் அறிஞர்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ மழை வந்து பெய்யுமா பெய்யாதா அந்த மாதிரி ஞாபகத்துக்கு சொன்னால், பஞ்ச சித்தாந்திகன்னா நம்ம பஞ்சாங்கம்னு இருக்கு இல்லையா, அது ஞாபகத்தில் வச்சுங்க. பஞ்சாங்கம் எப்படி மழை வந்து எந்தெந்த இது வந்து எப்படி பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி தானே வரும். அந்த மாதிரி ஹிண்ட்டு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பஞ்ச சித்தாந்திகன்னா மழை சம்மந்தமானது. ஓகேவா? இந்த பஞ்சாங்க ஞாபகத்தில் வச்சுங்க. அதேமாரி வராமிஹிரர்னா அது வானியல் அறிஞர், மழை. ஓகேங்களா? அந்த மழையை வச்சு லிங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பிரகத் சம்ஹிதா நூலின் ஆசிரியர் வராகமிஹிரர். ஏற்கனவே நமக்கு தெரியும், வராகமிஹிரர்னா வானியல் அறிஞர். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில் பார்த்தல ஒரு நூல் பஞ்ச சித்தாந்திகா. ஓகேங்களா? அதுவும் வராகமிஹிரர் தான். இதுவும் வந்து வராகமிஹிரர் தான். பிரகத் சம்ஹிதா இது வந்து வராகமிஹிரர்னா நான் அது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன்னா, இதை மிஹிரர்னா இது மிகிதியா. ஓகேங்களா? மிகிதி ஞாபகம் வச்சுங்க. மிகிதி அதிகமாக வந்து என்ன பண்ணுவோம், பிரித்து கொடுத்துருவோம் இல்லையா, அதான் பிரிகத் சம்ஹிதா அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்படிலாம் நான் சொன்னேன், வராகமிஹிரர்னா மழை சம்மந்தமானது சொன்னாங்க. மழைன்னா வரலாம் என்ன பண்ணுவாங்க, பரிகாரம் இல்லையா, இந்த பரிகாரன்ற மாதிரி பரிகாரமாக அந்த அப்படியே கொஞ்சம் மாற்றினா பிரிகத் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா மிகுதியாக இருந்தால் பிரித்து தருவோம் அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. இதேமாரி இன்னொரு நூல் இருக்கும், பிரகத் ஜாதகா. அது வந்து இவர் தான் எழுதினார். ஓகேங்களா? புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிரகத்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? பிரகத்துன்ற வார்த்தை பஞ்சம் சித்தாந்தா எங்களுக்கு தான் வந்து இவர் இருந்து வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க, மிகுதியாக இருக்கிறத பிரித்து தருவாங்க ஞாபகத்தில் வச்சுங்க. பஞ்ச சித்தாந்தா, மிகுதியான வராகமிஹிரர் பிரித்து தருவாங்கன்னா அந்த பிரகத் வர 2 நூல். ஓகேங்களா? ஆரியபட்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும், கணித மேதை. நாகார்ஜுனர்னா புத்த புலவர். நாகம் புத்தில் இருக்குமா, புத்தில் இருக்கும், புத்த புலவர் ஞாபகம் வச்சுங்க. சித்தசேனர் வந்து ஜெயின புலவர். வந்து சித்தர்கள், நம்ம சித்தர்கள் நிறைய 5 புலகங்களை வந்து ஜெயித்தவங்க இல்லையா, அதான் ஜெயித்தவங்க ஜெயினர். ஓகேங்களா? 5 புலகம் ஜெயித்தவங்க, அதுக்கப்புறம் இது முக்தி அடைகிறவங்க தானே, முக்தி அடைவாங்க, அதான் எல்லாத்தையும் ஜெயித்தவங்க ஞாபகத்தில் வச்சுங்க. வீரசேன சேவானா இலக்கண புலவர். இந்த வீரனா வீரமாமுனிவர் ஞாபகத்தில் வச்சுங்க. வீரமாமுனிவர் இலக்கண நூல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா, இலக்கண நூல்லாம் எழுதியிருப்பார். அதனால தொன்னூல் விளக்கம் அதெல்லாம் எழுதியிருக்காரு. அதனால் வீரசேன சேவா இலக்கண புலவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது விசாகதத்தர்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம்ல, விசாவாங்க தேவி போனாங்க, முத்திரை குத்த அமிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா. விசாகதத்தர்னா இது முத்தராட்சசம். காமாந்தகர்னா நீதி சாஸ்திரம். இப்போ நீதி யார் ஜட்ஜு வருவாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, சைலன்ஸ் சொல்லிட்டு அடிப்பார் பாருங்க. ஏன் அதுக்கு காமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து தட்டுவார் இல்லையா, சுற்றி எடுத்து அதனால் வச்சு காம் நீதி. அடுத்தது அசங்கர்னா பூமி சாஸ்திரம். பூமி வந்து அசைஞ்சால் எல்லாருமே வந்து காலி இல்லையா, அந்த பாட்டு வரும் இல்லையா, பூமி கொஞ்சம் குலுங்கினாலே எல்லா ஆட்டமும் முடிஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஏற்கனவே இதேமாதிரி ஒரு ஷார்ட்கட் பார்த்தேன், இந்தியாவின் ஷேக்ஸ்பியர்னு இது காளிதாசர். ஓகேங்களா? ஷேக் ஆச்சுன்னா என்னது, காலின்னு சொன்னோம் இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது வந்து வாஸ்தியாயனர்னா நியாய பாஷ்யம். இல்லை பாருங்களேன், யாயன்னு இருக்கும். ஓகேங்களா? யாய, அதேமாதிரி இங்கேயும் யாய. ஓகேங்களா? யாயன்னு இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் யாய. ஓகேங்களா? அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து வந்து சீன யாத்திரிகர் பாக்யன் வந்து எதை பற்றி குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாடலிபுத்திரன் வரும். ஓகேங்களா? இது வந்து புத்திர பாக்கியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது ஞாபகத்தில் வச்சுங்க. புத்திரனா பாடலிபுத்திரம்,
பாக்கியம், பாக்கியான். புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மதுரா பாடலிபுத்திரத்தை பற்றி சொன்னார்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வடிவேல் சார் காமெடி வரும் இல்லையா, 6 மணிக்கு மேலே அவன் அவதாரத்தை பார்த்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா, மது குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த காமெடியில் திட்டுற மாதிரி காட்சி வந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா சாயந்தரம். அதை நான் வச்சுங்க, மதுராக்காக சொல்கிறேன். மது குடிச்சிட்டு வந்து திட்டுற மாதிரி புத்திரன் வந்து திட்டுவாங்க இல்லையா, மதுரா புத்திரம். அந்த மாதிரி புள்ள வந்து நமக்கு அமையாத இருந்தால் நமக்கு பாக்கியம் ஞாபகம் வச்சுங்க, பாக்கியம். ஓகேங்களா, சும்மா ஹிண்ட்டு மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படும் இந்திய மருத்துவர் வந்து சுஷ்ருதர். ஓகேங்களா, சுஷ்ருதா. அறுவை சிகிச்சை பண்ணால் கையில் சிசர் வச்சுருப்பாங்க சரிங்களா, தையல் போடுறது கட் பண்ணுவாங்க இல்லையா, அது சிசர்னு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதை தசகுமார காவின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி மாற்றிங்க, தசகுமார சரித்திரம். ஓகேங்களா, அதுதான் வந்து தண்டியதுன்னு இருப்பார். ஓகேங்களா, ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லிட்டேன், தண்டிச்சா வந்து தசெல்லாம் வலிக்கணும். தசகுமார சரித்திரம், தண்டியரந்து. அரிசேனர் இவரது அவைப்புலவர் யார், சமுத்திரகுப்தர். ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லிட்டேன் இல்லையா, தசாவதாரம் படம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது வந்து பெருமாள், அதாவது அரிய வந்து சமுத்திரத்தில் போட்டாங்களே, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. குப்தர் காலம் இலக்கியம், கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சரியாகும். கூற்று வந்து ரைட்டு. காரணம் நான் பார்ப்போமா. பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரிவு, நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி, சமூக சீர்குலைவு அதிகரிப்பு, உட்பிளவுகள் ஆகியன இருந்தன. இதுவும் ரைட்டு தான். ஆனால் இந்த கூற்றுக்கு இது சரியான காரணம் கிடையாது இல்லையா. பொற்காலம்னு நான் சொன்னோம், அதுக்கு எதனா கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து ரெண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் வந்து பி தான் வரும். குப்தர் காலத்தில் வந்து தவறான குறிப்பு எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து 4 மட்டும்தான் தவறு, மற்றது எல்லாமே ரைட்டு. குப்தர் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், குப்தர் கலைஞர்கள் இயல்பானவர்கள், இயற்கை நிலை மாறாதவர்கள், இது ரைட்டு. அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது, ரைட்டு. நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது, ரைட்டு. மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்ல, இது வந்து தவறு. மதம் ஆன்மீகம் சார்ந்தது தான் இருந்தது சரிங்களா, இது வந்து தவறு, மற்றது எல்லாமே ரைட்டு. அடுத்து கூற்று பாணினியன் சமஸ்கிருதம். ஓகேங்களா, பாணினியோட சமஸ்கிருதம் வந்து வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழி. ஓகேங்களா, கூற்று ரைட்டு. காரணம் வந்து அது வந்து விளக்குற மாதிரி இருந்தால் அது சரியான விளக்கம்னு சொல்லணும். காரணம் பார்ப்போம். ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினியின் இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றனர். இது வந்து இது சரியாக விளக்குது இல்லையா, அப்போ வந்து கூற்று காரணம் சரியாக விளக்கத்தினால சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் வந்து பி தான் வரும். அடுத்து ஒரு பொறுத்துக. தன்வந்திரி மருத்துவர் நமக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே படித்தோம். இந்த இடத்துல இது ஆயுர்வேதா. ஓகேங்களா, ஆயுர்வேதம் கொடுத்துருக்காம பாருங்கள், அதுதான் ஆன்சரு. அடுத்தது வந்து வராகமிகிரர்னு இது நமக்கு தெரியும், வானியல் அறிஞர்னு. அது மட்டும் இவர் எழுதின நூல் பிருஹத்னு ஆரம்பிக்க, ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லிட்டேன், பிருஹத். ஓகேங்களா, 3வது வந்து பிருஹத் சம்ஹிதா. அடுத்தது ஆரியபட்டர்னா சூரிய சித்தாந்தா இருந்து, பஞ்ச சித்தாந்தா இருந்து யார், வராகமிகிரர். சூரிய சித்தாந்தர் வந்து ஆரியபட்டர். வந்து ஆர்யா சூர்யா ஆக்டர் நேம் இருக்குல்ல, அது அப்படி நான் வச்சுங்க, ஆரியபட்டர், சூரிய சித்தாந்த, ஆர்யா சூர்யா. அடுத்தது அமரசிம்ம வந்து அமர கோஷா, ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், அமரசிம்ஹா அகராதியல் ஆசிரியர், அமர அகரன் பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து அமர அப்படியே ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறது பாருங்கள், இது அப்படியே ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து பொறுத்துக. சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூன். ஓகேங்களா, ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர் டூ உதயகிரி குகை. இது வந்து எப்பவுமே ஒரு சந்திரன் தானே இருக்கும், திடீர்னு பார்த்தா 2 சந்திரன் வந்து உதயமாச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, 2 சந்திரன் வந்து உதயமாச்சு, அதனால் எல்லோரும் பயந்து போய் குகைக்கு போயிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரகுப்தர் 2 2 சந்திரன் உதயமாச்சு, உதயகிரி, எல்லோரும் பயந்து குகைக்கு போயிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உதயகிரி குகை. அடுத்து புத்தகுப்தர் பகார்பூர் செப்பு பட்டயம். இது வந்து புத்தர் என்ன சொன்னார், ஆசிரியர் கூடன்னு சொன்னாரா, அதனால நான் யாரோ ஒருத்தர் வந்து
புத்தர் வந்து என்ன சொன்னார்னா, குழந்தைகளுக்கு வந்து அந்த சொப்பு கார் கூட வாங்கி தராதீங்க, அது வந்து ஆசையை வந்து வளர்த்துரும். அந்த மாதிரி சொன்னார் ஞாபகம் வச்சுங்க. அது கூட அந்த ஆசை கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஞாபகத்தில் வச்சுங்க. நான் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். இப்போ காருன்னு இருக்கும், காரு சொப்பு செப்புன்னு இருக்குது, அந்த காரு சொப்புக்காக கூட வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆசையை வந்து அது வளர்க்கும். புத்தர்னா இது ஆசையை கூட சொன்னார் இல்லையா, அந்த ஹிண்ட்டுமே ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஸ்கந்தகுப்தர்னா இது கந்தன் முருகன் ஞாபகம் வச்சு சொன்னோம் இல்லையா. சீனாக்கார் வந்து சீனாக்கார் வந்து ஒருத்தர் வந்து இப்போ நிறைய சேனலில் வந்து யூடியூப் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. சீனாக்கார் ஒருத்தர் வந்து முருகரை வந்து வழிபடுறதா வந்து நிறைய சேனல் இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தார். நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்தா இருக்கும். அதை நாம் ஹிண்ட்டாக வச்சுங்களேன். கந்தர் வந்து சீனாக்காரர் ஒருத்தர் வந்து கும்பிட்டாருன்னு. இது வந்து பார்ட் 1 தான், நிறைய கேள்வி இருக்குது சரிங்களா. இப்போ வந்து இந்த வீடியோ மேலேயே உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வந்து காட்டும் குப்தர்களுடைய மற்ற இதுவும். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இதுக்கப்புறம் குப்தர்கள் பற்றி கேட்ட கேள்வி, இதுக்கப்புறம் எக்ஸாமில் வர கேள்வி இல்லாமல் அதில் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இதில் மிஸ் ஆன இந்த கண்டினியூவேஷனும் சரிங்களா, இந்த கண்டினியூவேஷனும் வந்து அதில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.